Next question. The value of universal gravitational constant G, which is equal to 6.67 × 10⁻11 Newton meter square kg inverse 2. Original units எழுதிருக்காங்க. The value of G in units of gram inverse centimeter cube second inverse 2. இந்த யூனிட்டில் அதோட வேல்யூ இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுமா, இந்த யூனிட்லேருந்து இந்த யூனிட்டுக்கு மாற்றணும். இந்த யூனிட்லேருந்து இது மாற்றுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கணும். இதில் என்னென்ன யூனிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாதான், கிராம் சென்டிமீட்டர் செகண்டில் இது நம்ம ஃபஸ்ட்டு மாற்றினா தான் இவங்க கேட்டுக்கிற அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, 1 Newton which is equal to kilogram meter divided second square இருக்குமா. மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷனுடைய ஃபார்முலா அந்த யூனிட் தான் நான் எழுதியிருக்கேன். நியூட்டன் which is equal to, அந்த நியூட்டன்றது ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் which is equal to மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஃபோர்ஸோட யூனிட்னா நியூட்டன், மாஸுக்கு கேஜி, ஆக்சலரேஷனுக்கு மீட்டர் செகண்ட் ஸ்கொயர் மீட்டர், நாட் ஏ மாஸ். ஓகே, மீட்டர் செகண்ட் ஸ்கொயர். இதுங்களை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். இந்த மீட்டர் ஸ்கொயர் கேஜி இன்வெர்ஸ் 2 ஆல்ரெடி இருக்குது. இது இப்போ நம்ம சால்வ் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்கும். இது நம்ம வர வைக்கிறதுக்கு இதில் இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணி ஆகும். இதுதான் ஸ்டெப் 1. எல்லாத்தையும் நீங்கள் விரிவாக எழுதணும். இப்போ நான் அது எப்படி எழுதணும்னா, நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி இன்வெர்ஸ் 2, நியூட்டன் என்ன கேஜி, மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர், திஸ் இஸ் மீட்டர். ஓகே, மீட்டர். இந்த செகண்ட் ஸ்கொயர் ஆக்சுவலி நான் செகண்ட் இன்வெர்ஸ் 2 எழுதலாமா, இந்த பக்கம் வரைக்கலாம்ல மல்டிபிளாக. அப்போ எப்படி வர வைக்கலாம், இதை எப்படி எழுதலாம்னா, மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் 2 எழுதலாம். கீழே இருக்க இந்த டினாமினேட்டரை மேலே கொண்டு வரும். மல்டிப்ளிகேஷனாக இன்வெர்ஸ் 2 கீழே இருந்தது மீன் பண்ணுறதுக்கு இன்வெர்ஸ் 2 அப்படின்னு போகணும். ஏன்னா மைனஸில் போகணும், கீழே இருந்தது மேலே கொண்டு வரும். இப்போ மிச்சம் இருக்கிறது அப்படியே எழுதணும். ஓகே, பட் அதையும் நம்ம என்ன பண்ணோம், சென்டிமீட்டர் எழுதணும்னு நினைக்கிறோம். மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் கேஜி இன்வெர்ஸ் 2. அது நம்ம இந்த சிஸ்டத்துக்கு சென்டிமீட்டர் அண்ட் செகண்ட் கிராம் கொண்டு வரணும்ல. ஸோ இதை ஃபஸ்ட்டு எழுதலாம். மீட்டர் ஸ்கொயர் அண்ட் கேஜி இன்வெர்ஸ் 2. இது நியூட்டன்து மட்டும் தனியாக எழுதியிருக்கேன், மற்றெல்லாம் டேஷ் பண்ணுறேன். கிலோகிராமு 1000 கிராம்னு எழுதலாமா. மீட்டரில் 1 மீட்டர் வந்து சென்டிமீட்டரில் எவ்வளோ, 100 சென்டிமீட்டர். இது மாஸில், இது மீட்டர். ஓகே, 100 சென்டிமீட்டர்னு எழுதலாம். இன்ட்டு செகண்ட் இன்வெர்ஸ் 2 ஆஸ் யூஷுவல் செகண்ட் இன்வெர்ஸ் 2னே எழுதலாம். ஏன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேவா, நீங்கள் அனதர் செகண்ட் இன்வெர்ஸ் 2லாம் எதுவும் கிடையாது. செகண்ட் இன்வெர்ஸ் 2 அப்படியே எழுதலாம். ஓகே, எந்த வேல்யூ நீங்கள் போகணும்னு அவசியமே இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, திருப்பி மீட்டர் ஸ்கொயர். அப்போ 100 சென்டிமீட்டர், மீட்டர்னால் 100 சென்டிமீட்டர், ஸ்கொயர் வெளில போட்டுக்கோ, அப்புறம் தான் ஸ்கொயர் பண்ணி ஆகும். அப்புறம் கேஜி இன்வெர்ஸ் 2ன்னு சொல்லியிருக்காங்க. 1000 கிராம், 8 மினிட், 1000 கிராம் minus inverse 2. Okay, 100 centimeter square gram inverse 2. ஓகே, கிராம் இன்வெர்ஸ் 2 போட்டிருக்கேன். கேஜிக்கு 1000 கிராம், மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். மேலே என்ன பவர்ஸ் இருக்கோ அதை அப்படியே இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இது நம்ம சால்வ் பண்ணலாம். இங்கே -2000 கிராம் இருக்குது, இங்கே 1000 கிராம் இருக்குது. இந்த ஒரு 1000 கிராமுக்கும் இந்த -2 இருக்குல்ல, நெகட்டிவில் மல்டிபிளில் இருக்குனால அப்படியே கேன்சல் பண்ணலாம். ஸோ 1. அப்போ மிச்சம் இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். இல்லை -2லேருந்து 1 தான் நான் இதுக்கு கேன்சலேஷன் பண்ணிக்கிட்டேன். இப்போ 100 சென்டிமீட்டர்ஸ், இங்கே 100 சென்டிமீட்டர் பாசிட்டிவ் தான். அப்போ என்ன பண்ணோன்னா, சென்டிமீட்டர்னாவே 100 தான் தெரியும். ஸோ இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம், இது 2 இருக்குது. அப்போது 3ன்னு எழுதலாம். இந்த கேன்சலேஷன் பண்ணி எழுதுறேன். அப்போது சென்டிமீட்டர் க்யூப் இருக்குது. ஓகேவா, இன்ட்டு செகண்ட் இன்வெர்ஸ் 2 அப்படியே வரும்.
இங்கே நான் 1 தான் எடுத்தேன், மிச்சத்தை அப்படியே எழுதிக்கலாம். இன்ட்டு 1000 கிராம் இன்வர்ஸ். ஓகேவா? இப்போது இந்த வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ இந்த வேல்யூவை இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 6.67 கேட்டிருக்காங்கல்ல, ஸோ அதையும் நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். இப்போ இந்த யூனிட்ஸ் மட்டும் எடுத்தோம். இப்போ இந்த வேல்யூவும் சேர்த்து எடுக்க போகிறோம். இந்த யூனிட்ஸோடு சேர்த்து தான் இந்த -10⁻11 பின்னாச்சுன்னா இந்த 3 0 கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே அதுதானே பெரிய சேஞ்ச். என்ன சேஞ்ச் நடந்தது? இந்த 3 0 கான், இந்த 1000 கிராம் தான் கான் ஆச்சு. அதர்வைஸ் மற்றது எல்லாம் அப்படியே தானே இருக்குது. ஓகேவா? இந்த 6.67 வச்சுக்கிது கூட என்னது இந்த யூனிட்ஸ்லேருந்து எடுத்தது தான். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஈக்குவேஷன் எது ஈக்குவல், இது மொத்தம் அந்த யூனிட்டோடைய மொத்த வேல்யூ. இந்த எல்லா ஜீரோஸும் நீக்கணும்னா மொத்தம் 13 ஜீரோஸ் வரும். என்னது 13, அதாவது -2ல். அப்போ இங்கே 6 0 இருக்குன்னு அர்த்தம். இது 2 8, 2 10, இங்கே 3 இருக்குது 13 0. ஆனால் 13 0ன்றது இங்கே -11 சொல்லியிருக்காங்களா, அப்போ இன்னும் 2 0 அந்த 2 டெசிமலை மூவ் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் 6.67 × 10⁻11 இந்த யூனிட்டுக்கு இப்படி ஆன்சர் வந்தது. ஓகேவா? இப்போது அந்த 3 0 நம்ம எடுத்துட்டோம். அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா இந்த 10⁻11ல் என்ன ஆகும்? 3 0 போயிடும். அந்த 6.67 ஆஸ் யூஷுவல் அப்படியே தான் தந்துருக்காங்க, எங்கேயும் சேஞ்ச் இல்லை. இப்போ 6.67 அந்த 2 ஜீரோஸ் நீங்கள் அதில் இருக்குது எடுக்க வேணாம். மேலே இருக்க 2 0 நீங்கள் மேலே இருக்க 11ல் நீங்கள் 3 0 எடுத்தாங்கன்னா 3 0 நம்ம கட் பண்ணுறோம். இப்போது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 6.67 × 10⁻−8ன்னு வரும். ஓகேவா? சென்டிமீட்டர் க்யூப் செகண்ட் இன்வர்ஸ் 2. அவங்க கேட்டாங்க சென்டிமீட்டர் க்யூப் செகண்ட் இன்வர்ஸ் 2. அதே போல் இங்கே வந்திருக்கா சென்டிமீட்டர் க்யூப் செகண்ட் இன்வர்ஸ் 2, 1000 கிராம் இன்வர்ஸ். 1000 கிராம் இன்வர்ஸ்ன்னு விட நீங்கள் என்ன பண்ணலாம், கிராம்னாவே 1000 தானே கிலோகிராமுக்கு, ஸோ அது கிராம் இன்வர்ஸ் ஆக்சுவல் வந்துடுச்சா. இப்போது இங்கே அது கிராம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் க்யூப் செகண்ட் இன்வர்ஸ் 2 அதே தான் கேட்டிருக்காங்க. கிராம் இன்வர்ஸ் நினச்சி நீங்கள் கன்ஃபியூஷன் பண்ணிக்கோன்னா அங்கே 1 கிராம் இன்வர்ஸ் தான் இருக்குது. ஏன்னா இங்கே 2 கிராம் இன்வெர்ஸ் இருந்தது. அதில் 1 கிராம் இன்வெர்ஸை நம்ம என்ன அது இதுக்கு தந்துட்டு மிச்சம் 1 கிராம் இன்வெர்ஸ் இருக்குது. அதனால் அவனு 1000 அப்படியே எழுதிட்டேன். ஆனால் உண்மையை சொன்னால் நீங்கள் எப்படி எழுதலாம், கிராம் இன்வெர்ஸ்னு கூட அப்படியே சிம்பிளாக எழுதலாம். செகண்ட் இன்வெர்ஸ் 2 சென்டிமீட்டர் க்யூப் 6.67 × 10⁻−8. ஓகேவா? இந்த -8 இருந்தால் ரொம்ப முக்கியம். அந்த கேன்சலேஷன் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா ஃபார்முலாவில் நியூட்டன் இருக்குல்ல, இந்த நியூட்டனுடைய அந்த விரிவாக்கத்தை ஃபஸ்ட்டு நம்ம எழுதுகிறோம். அந்த எழுதிட்டு அதில் இருக்க கேஜியை இவங்க கேட்டக்கூடிய கிராமில் மாற்றுறோம். பக்கத்தில் இருக்க இந்த கேஜி அண்ட் மீட்டர் ஸ்கொயரும் கிராமில் சென்டிமீட்டர்லையும் செகண்ட்லையும் மாற்றுறோம். மாற்றினாவே நமக்கு இந்த வேல்யூ -1 and 3 -2 அப்படியே வந்துடும். இதிலேருந்து மாற்றி எழுதி இந்த பாயிண்ட்ஸ்லையும் இந்த பக்கத்தில் இருக்க 10 ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கான்றது தான் கொஷினு. சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே இருக்க நியூட்டனில் வந்து என்ன பாசிட்டிவ் கேஜி இருக்குது, நெகட்டிவ் கேஜி. ஓகே, இங்கே இருக்க -2 இந்த நியூட்டனில் ஃபார்முலாவுக்கு 1 கேஜியோட கேன்சல் ஆகுது. அப்போ 1 கேஜின்றது எவ்வளோ, 1000 கிராம். அப்போ 1000 கிராம்ன்றது ரெடியூஸ். அப்போது இந்த 10⁻11ல் 3 0 அந்த 1000னா 3 0 இருக்கும். அந்த 3 0 இருந்து எடுத்துனோம். அப்போது 8ன்னு வந்துடும். இப்போ இங்கே எத்தனை ஆப்ஷனா, பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. 10⁻−8. ஓகேவா? திஸ் இஸ் ஆன்சர். Thank you.